நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுற்று கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். விருந்துக்கு அழைத்தார்கள், சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து கடைகளில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். வீரப்பனாருடைய படை தளபதிகள் சுற்றி நின்றார்கள். அந்த படை தளபதிகள் வீரப்பனை தவிர மற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். 5 பங்காளிகள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். மருந்தகத்தை தொடங்குகிறார். அந்த மருந்தகத்திலே மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. மாரியம்மாளை அந்த மெடிக்கலில் அமர வைக்க வேண்டிய அவசியம் ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு வந்தது? ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுனனை சிறைக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாளை அழைத்து வந்தார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் வீரப்பனார் குரல் கொடுக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியே வீரப்பனார் அவர்களும் ராஜகவுடாவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ராஜகவுடா அவர்கள் கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாகப்பாவை தோற்கடிக்கிறார். இவ்வளவு பெரிய வெற்றியடைந்த ராஜகவுடா வீரப்பனார் அவர்களை சந்தித்து மலர் மாலை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நாகப்பாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தருகிறது. எப்படியாவது இவனை தீர்த்து விட வேண்டும் என்று நாகப்பா கருதுகிறார். அந்த காலகட்டங்களில் டிஎஃப்ஓ சீனிவாசன் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்தபோது நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுற்று கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படியே டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த துப்பாக்கிகளை வாங்கி கொண்டு கோட்டையூர் பங்காளிகளாக விளங்கக்கூடிய தங்கவேலு மாதையனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. தங்கவேலு மாதையனும் வனத்திற்குள் வேட்டையாடுகிற வல்லவர்கள். அதைவிட வல்லவராக வீரப்பனாரும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில், பொதுவாக செங்கப்பாடி காடுகளில் அவர் கோலோச்சி இருந்த காலகட்டம். இவ்வாறான ஒரு சூழலில்தான் வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடும் தன்மையை பார்த்து பொறாமைப்பட்ட கோட்டையூர் பங்காளிகளான மாதையனும் தங்கவேலுவும் எப்படியாவது வீரப்பனாரை பழிதீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். இந்த செய்தி வீரப்பனாருக்கு போகிறது. உடனடியாக வீரப்பனார் முடிவெடுக்கிறார். இவர்களை விட்டால் நமக்கு தொழிலுக்கே ஆபத்து என்று முடிவெடுத்த வீரப்பனார் தங்கவேலுவை மாதையும் கல்லட்டி என்கிற இடத்திலே வைத்து சுட்டு கொன்று விடுகிறார்கள். அவருடைய சகோதரர்கள் தனபாலு, முத்துக்குமார் போன்ற ஒரு 4-5 பங்காளிகள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டானே வீரப்பன், அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டினார்கள். மீண்டும் டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து சந்திக்கிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் மீண்டும் காமகரைக்கு சென்று நாகப்பாவிடம் பல்வேறு ஆயுதங்களை வாங்கி கொடுக்கிறார். வீரப்பனாரை எப்படியும் கொன்று விடுங்கள் என்று உத்தரவு வருகிறது. உடனடியாக பங்காளிகள் களத்தில் இறங்குகிறார்கள். காடுகளில் அலைகிறார்கள். ஆக காடுகளில் இருவேறு குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த இருவேறு குழுக்களும் வெவ்வேறு திசையில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்தாலும் மிகப்பெரிய வன்மத்தை உள்வாங்கி கொண்டுதான் 2 தரப்பினரும் காடுகளில் வலம் வருகிறார்கள். இவ்வாறான சூழலில்தான் இந்த தகவல் வீரப்பனாருக்கு வருகிறது. உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த கட்ட பகுதியில்தான் செங்கப்பாடியில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய திருத்தலமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் திருத்தலத்தின் உள் சிலையை கொண்டு போய் ஆற்றில் வீச சொல்லுகிறார். காரணம், அந்த மாரியம்மன் கோயில் என்பது தலகர்த்தர்களாக 2 குடும்பங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதில் ஒரு குடும்பம் வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலையை பூசிப்பது வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலை வைப்பது அருவருக்கத்தக்கது என்று கருதிய டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் ஆற்றிலே வீச சொல்லுகிறார் அந்த கிராம மக்களிடம். அவர்களும் சிலையை தூக்கி கொண்டு போய் ஆற்றில் வீசாமல் அடர்ந்த புதருக்குள் மறைத்து வைத்து விடுகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆற்றில் தூக்கி போட்டு விட்டோம், ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிறகு அந்த திருத்தலத்தை கட்டுவதற்காக டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் செங்கப்பாடி கோபிநத்தம் கிராம மக்களிடம் பணம் வசூல் செய்யப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, தான் வாங்கிய சம்பளத்தையும் சிறிதளவேனும் அந்த கோயில் கட்டுவதற்கு நிதியாக போடுகிறார். இது எல்லாம் வீரப்பனாரை பிடிப்பதற்கான யுக்திகளை கையாண்டார். இது வீரப்பனாருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில்தான் பங்காளிகள் வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்காக இருந்த காலகட்டத்தில் பங்காளிகள்
வீரப்பனார் கூட்டு பேச்சுவார்த்தை கிராம மக்களிடம் பேசப்பட்டது. உடனடியாக ஒரு திருத்தலத்தில் வைத்து அந்த பங்காளிகள் சமாதானமாக போகுமாறு பேசப்பட்டது. அதற்கு முன்னால் கோட்டையூர் மாரியம்மன் திருத்தலம் தேர் திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவில் வீரப்பனார் அவர்களை விருந்துக்கு அழைத்தார்கள். சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து கடைகளில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். வயிறு மிக மோசமான ஒரு சூழலுக்கு வருகிற போது தனது பாலிய நண்பரான டிபி பெருமாள் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார். உடனே டிபி பெருமாள் ஒரு மாட்டு வண்டியை பூட்டி ஒகனேக்கல் வழியாக தருமபுரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார். தருமபுரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று கைவிரிக்கப்பட்டதற்கு பிறகு வேலூர் பொது அரசு மருத்துவமனைக்கு வீரப்பனார் இடமாற்றம் செய்கிறார். அங்கே வீரப்பனார் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் மீண்டும் அவர் சங்கப்பாடி கிராமத்திற்கு வருகிறார். எப்படியாவது பங்காளிகளை பழி தீர்த்து விட வேண்டும், இல்லையே தனது உயிருக்கு உலை வைத்து விடுவார்கள் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் அந்த 5 பேரிடம் தூது விடுகிறார். நான் சமாதானமாக போக இருக்கிறேன், நாம் அனைவரும் பங்காளிகள் ஒன்றாகி விடுவோம் என்று ஒரு மனதிற்குள் ஆழமான அழுத்தத்தை வைத்து கொண்டு பங்காளிகளிடம் சொல்லிவிடப்படுகிறது. பங்காளிகள் கோயிலில் கூடுகிறார்கள். கோயிலில் இருக்கிற பூசாரியிடம் வெற்றிலையில் சத்தியம் வாங்கப்படுகிறது. அந்த வெற்றிலையில் வீரப்பனாரும் சத்தியம் செய்கிறார். நான் நிச்சயமாக ஒன்றுமே இவர்களை செய்ய மாட்டேன், நான் செய்தால் இந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சத்தியம் செய்துவிட்டு அதேபோல் பங்காளிகளும் அந்த பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிறார்கள். பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிற போது வீரப்பனாருடைய படை தளபதிகள் சுற்றி நின்றார்கள். அந்த படை தளபதிகள் வீரப்பனை தவிர மற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். 5 பங்காளிகள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டி காவிரி ஆற்றின் தண்ணீரில் அந்த உடல்கள் மீன்களுக்கு இரையாக்கப்படுகிற நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தவரும் இதே டிஎஃப்ஓ சீனிவாசன் தான். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மக்களிடத்திலே பணம் வசூல் செய்து மாரியாத்தா திருத்தலத்தை கட்டுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவரின் தலைமையின் கீழ் இயங்கிய வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனார் வளர்த்த 12 நாய்களை பலி கொண்டு விடுகிறார்கள். உயிரோடு தீ வைத்து 12 நாய்களையும் கொன்ன செய்தி வீரப்பனாருக்கு அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்தவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கோபம் அடைகிறார். தான் வீடும் கொளுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தார். தான் கட்டிய 1979களில் அழகாக மிடுக்காக மாதேஸ்வரன் மலை மலைமுகடுகளுக்கு கீழே அமைந்திருக்கிற அவருடைய தோட்டத்தில் பெருமாள் திருத்தலம் கட்டப்படுகிறது. அந்த பெருமாள் திருத்தலத்தில் குடமுழுக்கு விழாவை வீரப்பனார் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த பெருமாள் கோவிலில் யாருமே உடைக்க முடியாத மிகப்பெரிய உண்டியலை அந்த கோயிலுக்கு தானமாக வீரப்பனார் வைக்கிறார். அந்த உண்டியலில் பொன்னும் பொருளும் காசுகளும் நிறைய சேமிக்கப்படுகிறது. இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த உண்டியலை எடுத்து உடைத்து அதற்குள் இருந்த பொருள்களையும் பொன்களையும் காசுகளையும் அள்ளிச் சென்றுதான் கோபிநத்தம் கோயில் கட்டுவதற்கு அந்த காசை பயன்படுத்துகிறார். இதுவும் ஒருபுறம் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குகிறது. சிறுவயதில் தனது தங்கை மாரியம்மாள் கூட சோளத்தட்டை விரட்டுவதற்காக குருவி கிளிகள் பறந்து வந்து சோளத்தை மேய்கிறதே என்று ஆதங்கப்பட்ட வீரப்பனார் தனது தங்கை மாரியம்மாளை வைத்துத்தான் பறையடித்து அந்த கிளிகளை விரட்டிய அந்த சிறுவயது அனுபவம் தங்கையின் மீது தீராத பாசமாக வளர்ந்து வந்தார். அந்த தங்கையை தனது சொந்த அத்தை மகனான அர்ஜுனன் அவர்களுக்கு ஒகனேக்கல் பக்கத்திலே இருக்கிற நாற்றாம்பாளையத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அர்ஜுனன் வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய் வழக்கு புனைந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய மைத்துனரும் மாரியம்மாளின் கணவருமான அர்ஜுனனை மைசூர் சிறையில் அடைக்கிற செய்தியும் வீரப்பனார் காதுகளுக்கு எட்டுகிறது. சிறைக்கு சென்ற கணவர் திரும்ப வரவில்லை. வறுமையில் வாடுகிறது மாரியாத்தாள் குடும்பம். உடனடியாக மாரியம்மா பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு காடு கழனிகளில் போய் உழைக்க தொடங்குகிறார். இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை சொந்த ஊரான கோபிநத்தத்திற்கு கூட்டி வருகிறார். 3 பிள்ளைகளோடு அழைத்து வரப்பட்டு அங்கே தங்க வைக்கப்படுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய மனைவி ஒரு மெடிக்கல் லேப் படித்த காரணத்தால் அவர்கள் மெடிக்கலை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள்.
ஏனென்றால் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம் ஒரு மெடிக்கல் அல்லது ஒரு மருந்து வாங்க வேண்டுமென்றால் 40 கிலோமீட்டர் கடந்துதான் போய் வாங்கி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தால் அந்த ஊரில் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு மருந்தகத்தை தொடங்குகிறார். அந்த மருந்தகத்திலே மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. மாரியம்மாளை அந்த மெடிக்கலில் அமர வைக்க வேண்டிய அவசியம் ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு வந்தது? ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுனனை சிறைக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாளை அழைத்து வந்தார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் செய்தியை பரப்புகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை மறைமுகமாக கள்ளத்தனமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பரப்பப்படுகிறது. இந்த செய்தி வீரப்பனாருக்கும் எட்டுகிறது.